bloody sweet. Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போய் ஆளில் போட்டு வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறது அரைமோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதனுடைய ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான புக் மார்க் பர்சன்ட் சேகர் பர்சன்ட் ஆல் மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து கீழே டிஸ்பிளே இருப்பேன். அதே மாதிரி இமேஜ் எல்லாமே நான் கீழே டிஸ்பிளே தருவேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதே புக் மார்க் பர்சன்ட் சேகர் பர்சன்ட் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆஃப் நீங்கள் அலைன்மெண்ட்டில் ஒன் டச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் கே பர்சன்ட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண 3 ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேகர் பர்சன்ட், ஒரு புக் மார்க் பர்சன்ட், ஒரு காயின் நேம் எடிட் ப்ராஜெக்ட் ஒன்று இம்போர்ட் தந்திருப்பேன். நீங்கள் வந்து இப்போ வந்து ஷேகர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேகர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் தந்துருப்பேன். இதுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஏன்னா இமேஜ் ஷோவிலே எஃபெக்ட்டில் இருக்காது. நீங்கள் கவலையே பட தேவை. நீங்கள் இமேஜில் இங்கே எஃபெக்ட்டில் செலக்ட் இங்கே எஃபெக்ட்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இதுக்கான எல்லா எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து பேக் வந்துங்க. இப்போ புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்டாக புக் மார்க் பீட்லாம் பக்கம் வந்து தந்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக அந்த புக் மார்க் சென்டராக நீங்கள் வந்து பர்டிகுலரில் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு அழகாக இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக சிம்பிளாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துங்க. காயின் நீங்கள் வந்து இது வந்து காயின் லோகோ வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். இதுக்கான காயின் லோகோ எடிட்டிங்கு நான் கரெக்டாக தந்துருப்பேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மேக் பண்ணலாம். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இதுக்கான இமேஜ் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 காயின் இமேஜ், ஒரு பிளட் இமேஜ் தந்திருப்பேன். நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவை. கரெக்டாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு அடியில் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இப்படி கலர் அண்ட் ஃபில் போங்க. இதுக்கான இமேஜ் வந்து நான் வந்து கீ டிஸ்பிளே பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பேக்ரவுண்டில் பிளட் அண்ட் ஸ்வீட்னு இல்லை இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த இமேஜ் நான் வந்து வந்துருப்பேன். நீங்கள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெட்டரில் நீங்கள் உங்கள் சேனல் எல்லாமே ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போனால் நீங்கள் வந்து கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்டு கலரு. கரெக்டாக தான் என்னத்துக்கு கோல்டு கலர்னால் கரெக்டாக இந்த இமேஜில் இருக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இந்த பேக்ரவுண்டில் மெர்ச்ச தோசை நான் வந்து கோல்டு கலர் வந்து தந்துட்டு நான் வந்து 3 ஆட்லிக்கு வந்து கிளிப்பிங் மாஸ்கில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணிட்டு இந்த கோல்டு கலர் காயின் இருக்குல்ல ஸ்டார் போட்டு இந்த காயின் செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மட்டும் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜில் வந்து கோல்டு கலர் மாறிடும். நம்மளே இதை ஆஃப் பண்ணுற பாருங்க, ஒயிட் கலர் இருக்கா, ஆன் பண்ணுற கோல்டு கலர் மாதிரி அதுதான் நான் அதுக்கோசம் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த எழுத்துக்கு மேலே ஒரு பிளட் எஃபெக்ட் மாதிரி இருக்குல்ல, இது நான் இமேஜ் பிளட் இமேஜ் நான் கீ டிஸ்பிளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபேஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார் ஆப்ஷனில் இந்த பிளட் எஃபெக்ட் தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளட் எஃபெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மேலே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு கரெக்டாக க்ரியேஷனுக்கு மேலே கோல்டு கலர் வரணும்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்து கரெக்டாக அந்த கோல்டு கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த லேயருக்கு மேலே செலக்ட் பண்ணி கலர் இமேஜ் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த கோல்டு கலர் இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஃபுல்லாக வந்து இதில் வந்து கரெக்ஷன் பண்ணணும். இங்கே மேலே ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கரண்ட் ஃப்ரேம் சேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிஎன்ஜி வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகுதுன்னா செட்டிங்ஸ் பக்கத்தில் மேலே செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டாக செலக்ட் பண்ணுறதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எந்த பிளாக்கும் தராது. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். பேக் வந்துங்க. புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்பிளே தந்தப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு வியூவால் கொடுங்க. வியூவால் கொடுத்தோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து சாங்கில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைடில் ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆடியோ ஆட்னா கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. கட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது போகலாம். ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே 3 டாட் கிளிக் பண்ணிங்க. 3 டாட் பண்ணி ஃபில் கம்போசர் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி கட் ஆப்ஷனில் கட் பண்ணிங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்து கட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக டபுள் புக் மார்க் வரை நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மற்ற அதர் இமேஜில் நீங்கள் வந்து கட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணிங்க. இமேஜ் கூட கட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இங்கே மூவ் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இமேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறது ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு இங்கே சைடில் 3 பார் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே எப்படி கரெக்டாக லிரிக் கீழே இந்த இமேஜ் லேயர் இருக்கோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் லேயர் கீழே வந்து அந்த லிரிக் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் லேயர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக் வர சொல்ல கரெக்டாக பார்த்தா இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இருக்கணும். கரெக்டாக இந்த லிரிக் 2 லிரிக் லேயர் கீழே வந்து இந்த இமேஜ் எடுத்து வந்துங்க. நெக்ஸ்ட் வந்து டபுள் புக் மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கரெக்டாக 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லைனாக வந்து நான் கண்டினியூஸாக இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒரு புக் மார்க்கில் வச்சுங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு புக் மார்க்கில் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்க. மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட் பண்ணி 5th ஃபில் கம்பல்சரி வரும். கிளிக் பண்ணால் போதும் ஃப்ளோ செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் யாராக போயிடும். நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. கட் ஆஃப் நீங்கள் தேர்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து கட் ஆகிடும். நீங்கள் ஜூம் பண்ணுறதா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த சைடில் ஸ்கேல் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஜூம் பண்ண ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரையும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:1 வந்து ஒரு குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப் லேயருக்கு புக் மார்க் வச்சுங்க. கரெக்டாக 2:02 வச்சுங்க. ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து கிட் டிஸ்கவுண்ட் தரேன். நீங்கள் வந்து அந்த காயின் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்களே அந்த எங்கே டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த ஸ்டார் ஆப்ஷன் வர காயின் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டபுள் புக் மார்க் வரையும் கரெக்டாக அந்த காயின் இமேஜ் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் எழுத்து வந்துங்க. குரூப் எழுத்து வந்துட்டு இப்போ கரெக்டாக இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணி ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக அந்த காயினுக்குள்ளே வந்து செட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணி நீங்கள் இந்த 2 லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் ஆகணும்னா இங்கே மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக குரூப் ஆகிடும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் குரூப் ஆகிடும். செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். குரூப் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே மூவ் அண்ட் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ZX செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த புக் மார்க் 0:02 வச்சுங்க. ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டும் 3:11 இப்போ அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 3000 வரையும் ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. நான் சொல்கிற வரையும் கரெக்டாக க்ரீன் கலர் வரது வந்து 3000 வரணும். கரெக்டாக 3138 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் போங்க. புக் மார்க் போய்ட்டு இப்போ XYZ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு திருப்பி அதே மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போய்ங்க. புக் மார்க் போய்ட்டு இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ரெட் கலர் லைன் வந்து கரெக்டாக நேராக இருக்க மாதிரி பார்த்துங்க. கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்து போங்க. கரெக்டாக அந்த எட்ஜ் வந்து லாஸ்ட் வரை இடிக்காத மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட் 3 மூவ் ஆப்ஷன் போய் நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அதை அப்படியே ரைட் சைடில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக பேக் வந்து பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த ஏஜில் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக மறையாத மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து அதே மூவ் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு சென்டராக எடுத்து வந்துங்க. இப்போ இந்த இமேஜை கரெக்டாக இமேஜ் சென்டராக ஆனோடனே இப்போ வந்து பேக் வந்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப் லேயர் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக நீங்கள் இந்த லேயர் செலக்ட் பண்ணி எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அங்கே வந்து உங்கள் நேம் வச்சு ஒரு லோகோ வச்சு ஒரு காயின் எஃபெக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து இங்கே கலர் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் ப்ளஸ் நோட் பண்ணிங்க. ஷேகர் ப்ளஸ் நோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். வந்து எஃபெக்ட் 1 லேயர். இப்போ இந்த எஃபெக்ட் 1 லேயர் செலக்ட் எஃபெக்ட் போங்க. 3 ஆட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ளஸ் நோட் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆடியோவில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் இந்த 3 ஆட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க வேட்டை. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துப்பீங்க. இந்த காயின் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் ஆகிற மாதிரியே இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. இப்போ ஷேக்கர் ப்ளஸ் நோட் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இந்த குரூப் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். குரூப் லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த 3 பார் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க. புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த குரூப் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். குரூப் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி இந்த ஐ ஆப்ஷன் மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். கரெக்டாக வந்துங்களா. நெக்ஸ்ட் இப்போ பேக் வந்துங்க. திருப்பி இப்போ வந்து ஷேக்கர் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி அதே குரூப் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லேயருக்கே ஒரு ஃப்ளிப் லேயர் செலக்ட் பண்ணி இங்கே 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணிங்க. பேக் வந்துங்க.
இப்போ புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு குரூப்பில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஐகான் லோகோ போட்ட இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு சாரி பேக் வந்துங்க. இப்போ அந்த குரூப் செலக்ட் பண்ணுங்கள். குரூப் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி இந்த 3 பார் செலக்ட் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி பக்காவாக வந்து இந்த காயினும் அந்த ரெண்டும் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக 10:0:0 உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைனாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த இமேஜில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2ன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக இந்த புக் மார்க்லேருந்து இந்த புக் மார்க் வரையும் கரெக்டாக சென்டரில் எல்லா இமேஜ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட் 2 ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11:04 14:02 வரையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 கரெக்டாக இதுக்கு இந்த பர்டிகுலர் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் எஃபெக்டாக அங்கே ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து செகண்ட் எஃபெக்ட், இது தேர்ட் எஃபெக்ட். நீங்கள் இப்போ வந்து செகண்ட் எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் 2ன்னு செலக்ட் பண்ணிடுவாங்க. எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வந்துங்க. புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து எஃபெக்ட் 2ன்னு சொல்லிங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்ட் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மேலே எத்தனை இமேஜுக்கு பாருங்கள். கரெக்டாக 5 இமேஜாக இந்த 5 இமேஜுக்கும் ஒரே எஃபெக்ட் வந்து 2 ஆட் பண்ணோம். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் கரெக்டாக நாங்கள் மேலே சொன்ன ஆர்டரில் நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. சொன்னிக்கிற மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜெண்ட் மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஷோ ஆகலாம். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி காமிக்கிறேன். வந்து ரேஜெண்ட் இருக்கும், ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி லாஸ்ட்டுக்கு போய்ங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பிளெண்டிங் வந்து லோ பண்ணிங்க. அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோக்கு ஆடியோ கற்றுமே நான் வந்து முடிச்சிட்ருப்பேன். பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிசி லேயர் இருக்குது. இப்போ அந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும், லேயர் ப்ளஸ் மாதிரி. அது போட்டு இங்கே காப்பி 2 லேயர் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர்னு வரும். கிளிக் பண்ண போது அந்த 2 லேயர் வந்து ஆட் ஆகிடும். லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் ஆகிட்டு தான் செக் பண்ணிங்க. லாஸ்ட் வரையும் இமேஜ் இந்த எஃபெக்ட் லேயர் ஃபுல்லாக வந்து வீடியோ நீங்கள் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ண மாதிரி தான். உங்கள் மேலே செடிக்கு மேலே ஷேர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.